தினமொரு வசனம். எபிரேயர் 11வது அதிகாரம் 9வது வசனம். விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியை போல சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்தத்திற்கு உடன் சுதந்திரராகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களில் குடியிருந்தான். விளக்கம். தேவனுக்காக வாழ்கின்றவன் தேவனால் பரிபூரண வாழ்வை காண்கின்றான். தேவனுக்காக வாழ்கின்ற ஒவ்வொரு அடியிலும் நாம் தேவனால் ஆசீர்வாதமாக வாழ வைக்கப்படுகின்றோம். ஆபிரகாம் அப்படித்தான் வாழ்ந்தான். ஆபிரகாம் தன்னுடைய வாழ்க்கை இயந்திரத்தை தேவனுக்காக வாழ்தல் என்ற நோக்கத்தை நோக்கி இயக்கினான். தேவனுக்காக வாழ்வதே ஆவிக்குரிய வாழ்க்கை என்பதை புரிந்து கொண்டு செயல்பட்ட அவனை அவர் வாழ வைத்தார். அவன் வாழ்ந்தான், வளர்ந்தான், வளர்ந்து செழித்தான். தேவனுக்காக வாழ்கின்றவன் தேவனால் வாழ்ந்து செழிக்கின்றான் என்பதற்கு ஆபிரகாமின் வாழ்க்கை ஒரு தகுந்த உதாரணம். தேவனுக்காக வாழ்வது என்றால் காவி கட்ட வேண்டும் என்றோ சந்நியாசம் எடுக்க வேண்டும் என்றோ அனைத்து இன்பங்களையும் துறந்துவிட்டு எங்கேயோ போய் ஆசிரமம் அமைத்து வாழ வேண்டும் என்றோ அர்த்தமல்ல. நம்முடைய நினைவு, எண்ணம், சிந்தை, நோக்கம், இலக்கு, குறிக்கோள், கொள்கை யாவும் தேவனுக்காக வாழ்வதோடு தொடர்புடையதாக இருக்க வேண்டும். சுயத்தை கீழ்ப்படுத்தி தேவனுக்காக வாழ்கின்றவன் தன்னுடைய சுயத்திற்காக வாழ மாட்டான். அவன் தேவனுடைய விருப்பத்திற்காக சுய விருப்பத்தை விட்டு விடுகிறான். அவன் தேவனை கனப்படுத்துவதற்காக சுய கௌரவத்தை இழக்க ஆயத்தமாகின்றான். அவன் தேவனை வெளிப்படுத்துவதற்காக தன்னை மறைக்கின்றான். அவன் தேவனை உயர்த்துவதற்காக தன்னை தாழ்த்துகின்றான். அவன் தேவ சித்தம் நிறைவேறுவதற்காக சுய சித்தத்தை பலியிடுகிறான். அவன் தேவனை பிரியப்படுத்துவதற்காக தன்னுடைய சுய பிரியங்களை சிலுவையில் அடிக்கின்றான். அவன் தேவனுடைய உணர்வுகளுக்கு முக்கியத்துவம் தந்து சுய உணர்வுகளை பின்னுக்கு தள்ளுகிறான். அவன் தேவனுடைய நியாயங்களை மேன்மைப்படுத்தி சுய நியாயங்களை தியாகம் செய்கிறான். அவன் தேவனுடைய வழிகளை உண்மை என்று ஏற்றுக்கொண்டு சுய வழிகளை விட்டு விலகுகிறான். அவன் சகிக்கின்றான், விட்டு விலகுகின்றான், ஏற்றுக்கொள்கின்றான், பொறுத்து கொள்கின்றான், தாங்குகின்றான், தாழ்த்துகின்றான், அமைதியாய் இருக்கின்றான். இவைகள் யாவற்றையும் தேவனை பிரியப்படுத்துவதற்காக அவன் பின்பற்றுகின்றான். அவன் பேசுவதற்கு நியாயம் இருந்தும் ஊமையாகின்றான். அவன் கடுமையான வார்த்தைகளை கேட்ட பின்னும் செவிடனை போல் இருக்கின்றான். அவன் எதிர்ப்பதற்கு பலமும் நியாயமும் இருந்தும் சும்மா இருக்கின்றான். ஏனென்றால் அவன் தேவனுக்கு பிரியமானவைகளை செய்வதில் குறியாயிருக்கின்றான். ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் தேவ ஐக்கியத்தில் நிலைத்து இருப்பவராகவும் தேவ சித்தத்தின்படி செயல்படுபவராகவும் வாழ கிருபை பாராட்டும். ஆமீன்.